ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க லாஸ்ட் வீக் ஊட்டி ட்ரிப் போயிருந்தோம். அப்ப எடுத்திருந்த விளாக் தான் இது. நீங்க நெறைய பேர் கேட்டிருந்த ஊட்டி ட்ரிப்க்கான பட்ஜெட், நாங்க என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணோம், அப்புறமா எந்தெந்த பிளேஸ்க்கெல்லாம் போனோன்றதும் இந்த விளாக்ல டீட்டெயில்டா ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க 3 டேஸ் ஊட்டி ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நாங்க ஊட்டி ரீச் ஆயிட்டோம். அன்னைக்கு ஃபுல்லா, அடுத்த சண்டே ஃபுல்லா, மண்டே ஈவினிங் போல நம்ம ஊட்டிலருந்து ரிட்டர்ன் கிளம்பிடலான்றது தான். நாங்க ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டே பண்றதுக்கு ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். செகண்ட் நாள் ஸ்டே பண்றதுக்கு இன்னொரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். இன்னும் 2ம் வேற வேற பிளேஸா இருக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் நாள் இங்க இருக்கிறப்போ, இந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற பிளேஸ்க்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம். அந்த மாரி கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவும் இருக்குன்ட்டு யோசிச்சு புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே புக் பண்ணியிருந்த ரெசார்ட்ல செக் இன் டைம் 12 மணி. நாங்களுமே கரெக்ட்டா அந்த டைம்க்கு வந்துட்டோம். ரூம் வெளியில இருக்கிற அவுட்டோர் பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்த்தோம். எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா, கிளீனாவும் இருந்தது. ஜஸ்ட் இந்த ரூமோட ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். சென்டர்ல பெட் போட்டிருக்காங்க. சைட்ல வந்து ஒரு கேபினெட் இருக்கு. பக்கத்திலேயே சின்ன டேபிள். அதிலேயே வந்து 2 சேரு, டிவி எல்லாமே இருக்கு. ஆனா நெறைய வந்து டெக்கார் பீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த ரூமுக்கே வந்து ஒரு அழகான லுக் குடுக்குதுன்னு சொல்லலாம். வுட்டன்ல டெக்கார் பீஸ், அப்புறமா வால்ல ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப நீட்டா, அழகா இருக்கு. இந்த ரூம்லேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே நேச்சுரலா கிரீனரியா இருக்கும். அங்க தூரமா மவுண்டெயின்ல வீடெல்லாம் இருக்கிறது கூட இங்கேருந்து பார்க்குறப்பவே தெரியும். நாங்க கரெக்ட்டா செக் இன் பண்ண டைம்ல வந்து கொஞ்சம் மழை தூறிட்டே இருந்தது. அதனால இன்னுமே அப்படியே ரூம் எல்லாம் நல்லா சில்லுன்னு இருந்தது. இந்த ரெசார்ட்ட சுத்தியுமே வந்து நெறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது பார்க்குறப்போ அவ்வளோ அழகா இருக்கு. இங்க வந்து செடிக்கு தண்ணி ஊத்துற வேலையே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ வந்து மழை தூறிட்டே தான் இருக்கு. இந்த ரெசார்ட்ல காமன் லிவிங் ஏரியாவுமே இருக்கு. இங்க வந்து சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாம் போட்டே வச்சிருக்காங்க. ஸோ குழந்தைங்கலாம் இருக்காங்கன்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்க வந்து வெளியில விளையாடுறதுக்கு. எங்களுக்கு ஊட்டில தெரிஞ்சவங்க யாரும் அந்த அளவுக்கு கிடையாது. நாங்க இந்த ரூம் எல்லாம் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா, Googleல செக் பண்ணி பார்த்து அந்த மாரி தான் புக் பண்ணோம். நாங்க இங்க புக் பண்றப்போ பெர் ரூம்க்கு 3500 சார்ஜ் பண்ணாங்க. மொத்தமா 2 ரூம்க்கு ரூ. 7,000 ஆச்சு. இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க வந்ததுலருந்தே என் பாப்பா ஒரே குளிருது, ஏசி போட்ட மாரி இருக்குன்னு தான் சொல்லிட்டே இருந்தா. இப்போ டைம் வந்து ஒரு 1:30 மணி கிட்ட ஆயிட்டு. லஞ்ச் வந்து சாப்பிட போனோம். குளிருக்கு ஆனா எங்களுக்கு என்னமோ அந்த அளவுக்கு பசிச்ச மாதிரி தெரியல. ஆனா குழந்தைங்களுக்கு அந்த டைமுக்கு பசிக்கும். சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்பிட்டோம். குட்டி பாப்பாவுக்கு ஷூ, சாக்ஸு குளிருக்கு நல்லா இதமா இருக்கணும். அவளோட ஹூடியும் போட்டு விட்டுட்டேன். நான் டூருக்கான திங்ஸ் எல்லாம் பேக் பண்றப்பவே என்னோட கெட்டிலுமே எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா, நான் ஹோட்டல் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கறப்போ, இங்க பர்ட்டிகுலர் டைம்க்கு தான் ஹாட் வாட்டர் வருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வேற 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு போறோம். ஹாட் வாட்டர் நம்மளுக்கு எப்பனாலும் தேவைப்படும். அதனால என்னோட கெட்டில் ஹோட்டல்ல கெட்டில் குடுப்பாங்க. நம்மளோட கெட்டிலும் எடுத்துட்டு போய்க்கலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 நாளைக்கு தான் நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். 3வது நாள் வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து வெளியில சுத்தி பார்த்துட்டு, அப்படியே ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்புறது தான் பிளான். அதனால போறப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சிருந்தேன். அகரோ பிராண்டோட எலக்ட்ரிக் கெட்டில் இது. 1.8 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். இது எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ். ஃபுல்லாவே பிளாக் கலர்ல நல்ல பிரீமியமான டிசைன்ல இருக்கு. இந்த கெட்டில்ல டபுள் லேயர் வால் குடுத்துருக்காங்க. உள்ள ஃபுல்லாவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி வரும். வெளியில எல்லாமே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பாடி வரும். கூல் டச் ஹேண்டில் குடுத்துருக்காங்க. ஹேண்டில்ல இங்க மேல ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். கெட்டில்ல வந்து நல்ல வைடர் மவுத் இருக்கு. அதனால யூஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், கிளீன் பண்றதுக்கா இருக்கட்டும் ரொம்ப ஈஸியா இருக்கும். 360 டிகிரில ரொட்டேட் ஆகுற மாதிரி சர்வைவல் பவர் பேஸ். அப்புறமா கார்டோட லென்த் வந்து 1.5 மீட்டர். இந்த கெட்டில்ல ஆட்டோ ஷட் ஆஃப் ஃபங்ஷனுமே இருக்கு. நான் தண்ணி மேக்ஸிமம் லெவலுக்கு கொஞ்சம் கீழ இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிட்டு பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஆன் பண்ணதுமே கீழ இந்த மாதிரி லைட் வரும். ஒன்ஸ் தண்ணி வந்து நல்லா சூடாயிட்டுனா ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆயிடும். இப்ப தண்ணி நல்லா சூடா இருக்கு. ஆனா கூல் டச் ஹேண்டில் குடுத்துருக்காங்கன்றதுனால, இந்த கெட்டில் வந்து எடுக்கிறப்போ சூடு வந்து கையில சுத்தமா தெரியாது. யூஸ் பண்றதுக்கு அதனால ஈஸியா இருக்கும். நாங்க இப்ப வெளியில கிளம்ப போறோன்றதுனால, ஹாட் வாட்டர நான் ஃப்ளாஸ்க்ல மாத்தி வச்சுட்டேன். இந்த கெட்டில் டெய்லி யூஸ்க்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டிராவல் டைம்லயும் ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாம். ஏன்னா, உள்ள ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். வெளியில வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் வரும். கிளாஸ் அந்த மாரி இருந்தா டிராவல் டைம்ல எடுத்துட்டு போ முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம சும்மா எடுத்துட்டு போற பேக்லயே போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். பெருசா எதுவும் ஆகாது. அகராவோட இந்த எலக்ட்ரிக் கெட்டிலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட ஹேண்ட் பேக்ல பாப்பாக்காக ஒரு சின்ன கொடை, அவளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட் ட்ரெஸ்ஸு, ஒரு டவலு, அப்புறம் என்னோட பர்ஸு, ஒரு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கொடை, அப்புறமா ஃப்ளாஸ்க் எல்லாமே வந்து கார்லயே வச்சுட்டோம். அதெல்லாம் பேக்ல வச்சா வெயிட் தாங்காது. இங்க ரெசார்ட்ல வெளியில 2 ஊஞ்சல் இருக்கு. பாப்பா பாதி நேரம் அதுல தான் விளையாடிட்டு இருக்கா. வந்ததும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா. இப்ப ரெடி பண்ணி விட்டுருந்தா, அங்க ராதா கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்கா. நாங்க ரெசார்ட்லேருந்து கிளம்புறப்போ நல்லா ஜோர்னு மழை அடிச்சிட்டு இருந்தது. இது புது இடம்ன்றதுனால எங்களுக்குமே ஃபுட் எங்க நல்லாருக்கும்ன்றது தெரியல. சும்மா Googleல ரேண்டமா செக் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட் வந்து உட்கார்ந்ததும் பார்த்தா வெளியில வந்து அப்படியே லைட்டா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு. கிளைமேட் கொஞ்ச நேரத்திலேயே வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு.
ஃபுட் ஆளுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி, அப்புறமா நான் தந்தூரி ரொட்டி, பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூடவே சிக்கன் கிரேவி, ராதா தயிர் சாதம் சாப்பிட்டாங்க. இந்த மாரி ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டோம். நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்க்கு பக்கத்திலேயே தான் பொட்டானிக்கல் கார்டன் இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் டே கிட்ட இருக்கு. அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துரலான்ட்டு, நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். வீக்கெண்டுன்றதுனால பயங்கரமா கூட்டமா இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தா, ஜோருன்னு மலையடிக்க ஆரம்பிச்சுட்டு, உங்களுக்கு அங்க சைட்ல கீழ ரோடெல்லாம் பார்த்தாலே தெரியும். அங்கங்க தண்ணி இருக்கிறது. அப்புறம் ரொம்ப நேரம் கொடை புடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குட்டீஸ்க்கு 2 பேருக்குமே இந்த பபிள் வாங்கி குடுத்துட்டோம். அவங்க வந்து அத வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணோம். நல்லா அந்த மலைச்சாரல் போடுறதெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா தான் சுத்தி பார்க்கவே ஆரம்பிச்சோம். ஏன்னா 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுல அங்கங்க வேற கொஞ்சம் மழை பெஞ்சு சேறு சகதியா இருந்தது. நம்ம ட்ரெஸ்லலாம் எப்படி அழுக்காயிரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு பொறுமையா பார்த்தோம். இங்க அவ்ளோ ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இருந்தது. ஒவ்வொரு பூச்செடியும் ஒவ்வொரு கலர்ல அப்படியே நல்லா பிரைட்டா, அட்ராக்டிவா இருந்தது. பார்க்கறதுக்குமே சூப்பரா இருந்தது. பொறுமையா ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வந்தோம். இங்க மட்டும் போறப்போ மழை இல்லன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். குழந்தைங்கள கொஞ்சம் ஃப்ரீயா பார்க்க விடலாம். அவங்களுமே போய் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஓடி ஓடி விளையாடுவாங்க. இது மழை அங்கங்க சேறு சகதியா இருந்ததா, கீழ எதுவும் விழுந்துருவாங்களோன்ற பயத்துல கையிலேயே புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு வந்தோம். ஃபுல்லா பார்த்துட்டு பொட்டானிக்கல் கார்டனுக்கு வெளியில வந்து நெறையா ஸ்ட்ரீட் ஷாப் இருந்தது. நாங்க உள்ள போறப்பவே நானும் ராதாவும் பார்த்தோம். வரப்போ கண்டிப்பா இங்கலாம் போய் பார்க்கணும். நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம ஊர்லயே வந்து எப்பவும் ஷாப்பிங் பண்ணி நம்மளுக்கே கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருக்கும். புதுசா ஒரு இடத்துக்கு போனா அங்க என்ன இருக்கு? என்ன மாதிரி ரேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறோமோ இல்லையோ, ஆர்வமா பார்க்குறது எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரோட்ல மட்டுமே ஒரு 7, 8 கடை இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஷூ, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருந்தது. அடுத்ததுல ஹேண்ட் பேக்ஸு, வாட்சஸ் எல்லாம் இருந்தது. இங்க நெறைய கடையில வந்து வாட்ச் வச்சிருக்காங்க. எல்லா கடையிலுமே என்ட்ரன்ஸ்ல வாட்ச் நெறையா இருக்கு. இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். 200, 250 அந்த ரேஞ்ச்ல தான் இருந்தது. ஆனா ஹேண்ட் பேக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி இருந்தது. நம்மளுக்கு புடிக்கிற மாடல் எல்லாமே அரவுண்ட் 700, 800 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலான்ட்டு, இப்போதைக்கு நாங்க பார்த்த கடையில எல்லாமே ஹேண்ட் பேக்ஸ் மட்டும் வாங்கல. வாட்ச் வாங்கியிருந்தோம். அப்புறமா நெறைய ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் இருந்தது. குட்டி பாப்பாக்கு 2 குல்லா மட்டும் எடுத்திருந்தோம். நாங்க லைனா ஒரு 7, 8 கடை இருந்தது. அது ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கு பின்னாடி அப்படியே இங்க காம்ப்ளெக்ஸ் மாதிரி இங்கேயும் கொஞ்சம் கடையெல்லாம் இருந்தது. இங்க பார்க்கலான்னு வந்தோம். இங்க பார்த்த வரைக்கி நெறைய கடையில வந்து ஸ்வெட்டர்ஸ் இருக்கு. அப்புறமா பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஸ்லிப்பர்ஸ். இந்த 3மே வந்து முக்காவாசி கடையில கிடைக்குது. ஆனா ஒரு சில மாடல் மட்டும் தான் யூனிக்கா ஒரு சில ஷாப்ல இருக்கு. மத்தபடி வந்து பேசிக்கா ஸ்லிங் பேக் எல்லாம் வந்து எல்லா கடையிலயுமே அதே மாதிரி மாடல்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு கடைக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபரெண்ட்டா இருந்தது. இந்த ஷாப்ல கொஞ்சம் கேஷுவல் வேர் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்தது. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 245க்கு கொஞ்சம் வச்சிருந்தாங்க. அப்புறமா 300க்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இது வந்து 245 தான். எனக்கு வந்து இந்த ஸ்லிப்பர் ஏதோ போட்டு பார்த்தது என்னோட காலுக்கு நல்லா செட் ஆன மாதிரி இருந்தது. இது மட்டும் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளவே வந்து நெறைய துணி கடையும் இருந்தது. டீ ஷர்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஆனா நாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எதுவும் அவ்வளவா பார்க்கல. அப்புறமா சன்கிளாஸ் எல்லாம் இருந்தது. நான் ரொம்ப நாளா ஒண்ணு வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். எப்போ டிமார்ட் போனாலும் ஒண்ணு வந்து போட்டு பார்ப்பேன். ஆனா அவ்வளவா செட் ஆன மாதிரி இருக்காது. அப்புறமா வாங்காம வந்துருவேன். முன்னாடிய விட இப்ப அடிக்கடி பைக்ல போறோமா, கண்லலாம் வந்து ஹைவேஸ்ல போறப்போ மண்ணு, தூசி எல்லாம் பட்டு கண்ண கசக்கிட்டே போற மாதிரி இருக்கும். அதுக்காக சரி பைக்லயே ஒண்ணு வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக வாங்கலான்ட்டு தேடி பார்த்தேன். பிளாக் கலர் டிஜிட்டல் வந்துட்டுல அதான் உனக்கு பேச இங்கே வர இதை எடுத்துக்கோ ஓகேவா ஏய் பயங்கரமா இருக்கே. ஓகே எங்க உடம்பு இப்போ என்ன கார் வாங்கிக்கிறேன் நாங்க ஊட்டி ட்ரிப் போனப்போ என்ன திங்ஸ் எல்லாம் வாங்குனோம்னு சொல்லிட்டு, நான் இன்னொரு லாங் வீடியோல உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா, இதுல வந்து நாங்க ஓரளவுக்கு ஷூட் பண்ணியிருந்தோம். ஆனா, பர்ட்டிகுலரா என்ன வாங்குனோன்றதெல்லாம் அந்த அளவுக்கு கிளியரா ஷூட் பண்ணல. அதனால இன்னொரு விளாக்ல ஷேர் பண்றேன். பிரைஸ் டீட்டெயில்ஸோட. நாங்க அங்க இருக்கிற ஷாப் எல்லாம் சுத்தி பார்த்து முடிக்கிறப்பவே ஒரு 5:30 மணிக்கிட்ட ஆயிட்டு, சரி டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்மளோட ரெசார்ட் போயிரலான்ட்டு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா லேட் ஆயிருச்சுன்னா ரொம்ப இருட்டிரும். இங்கலாம் வந்து ஒரு 6:30 மணிக்கு மேல அந்த அளவுக்கு வெளிச்சமே இருக்காது. லைட்ஸும் அவ்வளவா இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணப்பவே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் YouTubeலலாம். ஊட்டில என்ன ஃபேமஸான ஃபுட்டுன்ட்டு. நெறைய பேர் வந்து ஊட்டி வர்க்கி ஃபேமஸ்ன்ற மாரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி வர்க்கி கேள்விப்பட்டதும் இல்ல, சாப்பிட்டதும் இல்ல. அதனால எங்க வர்க்கி இருக்கிற கடைக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்க்கி பாக்கெட் வந்து வாங்கியிருந்தோம். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்தது. டீயோட வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பரா இருந்தது. மைல்டா ஒரு ஸ்வீட்னஸோட நம்ம பப்ஸுக்கெல்லாம் மேல வந்து ஒரு லேயர் வைப்பாங்கல்ல பப்ஸ் ஷீட்டு. அதே வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தது. மத்தபடி அதில உள்ள ஸ்டஃபிங்ஸ் அந்த மாரி எதுவுமே இல்ல. டீயோட முக்கி சாப்பிடுறப்போ நல்லா இருந்தது.
நாங்க இதுக்கு முன்னாடி ஊட்டி வந்ததில்ல. ஆனா ராதாவோட ஹஸ்பண்ட் அடிக்கடி இங்க வந்திருக்காங்களா, அவங்க முன்னாடி வரப்பலாம் வந்து இங்க ஹில்ஸ் கிட்ட பிரெட் ஆம்லெட் கடை இருக்குமா, இங்க வச்சு சாப்பிடுவாங்களாம். டேஸ்ட் நல்லாருக்குன்னு சொல்லிட்டு, டீ ஷாப்ல இருக்கிறப்பவே நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இங்க வந்து பார்க்கறப்போ அந்த வியூ அவ்ளோ அழகா இருந்தது. நல்ல பெரிய மலை. அதுக்கு கீழ அந்த ரோட்டோரத்துல வந்து இந்த மாதிரி தள்ளு வண்டியில கடை வச்சிருக்காங்க. இல்ல டீ, காஃபி எல்லாம் இல்ல. பிரெட் ஆம்லெட், மேகி மட்டும் இருந்தது. நாங்க 2த்துலயுமே ஒரு ஒரு பிளேட் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்க ஊட்டி வந்ததுலேருந்து அவ்வளவா எங்களுக்கு பசியே தெரியல. ஆனா, அந்த குளிருக்கு ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லாருக்குன்றதுக்காகவே, அப்பப்போ வந்து நிப்பாட்டி போறப்பலாம் டீ, காஃபி இல்ல இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். நாங்க இங்க வந்தப்போ ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தது. ஒரு 1/2 மணி நேரத்திலேயே நல்லா இருட்டிருச்சு. இங்க மத்தபடி லைட்ஸ் எதுவுமே இல்ல. ரோட்ல போற கார்லேருந்து வர்ற வெளிச்சம் மட்டும் தான். எங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டு கடைக்காரங்க கடையெல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க இந்த பிளேஸ்ல இருந்து பார்க்குற வியூ எல்லாம் நல்லா இருக்குன்னு பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடைக்காரர் சொன்னாரு, "இங்க வந்து ரொம்ப இருட்டிடுச்சுன்னா, ஒரு சில நாள் மிருகங்கள்லாம் வரும். அதனால டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிருங்கன்னாரு." அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான். கடகடன்னு சாப்பிட்டுட்டு நாங்க நேரா ரெசார்ட்கே வந்துட்டோம். நாங்க ரெசார்ட்க்கு ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். டின்னர் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து, அப்புறமா 8 மணி போல ஆர்டர் பண்ணோம். குழந்தைங்களுக்கு வந்து ஆப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தா சைட் டிஷ்ஷே வரல. தேங்காய் பால், சுகர் எதுவுமே குடுக்கல. எனக்கு, ஹஸ்பண்ட்க்கு, ராதாக்கு 3 பேருக்கும் சப்பாத்தி. அண்ணா மட்டும் அவங்களுக்கு பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்றப்போ என்கிட்ட யாருமே சொல்லல. சப்பாத்திக்கு என்ன கிரேவி வேணுன்ட்டு. நானும் ஏதோ டயர்ட்ல கிரேவி ஆர்டர் பண்ணவே மறந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா, வெறும் சப்பாத்தி, வெறும் ஆப்பம், ஒரு மட்டன் பிரியாணி. அதுக்கு கூட கிரேவி எதுவுமே குடுக்கல. இன்னைக்கு ஃபுல்லாவே அண்ணா தான் கார் டிரைவ் பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு டக்குன்னு போய் தூங்கிட்டாங்க ஃபுட் வர்றதுக்குள்ள. ராதா எழுப்பி எல்லாம் பார்த்தாங்க. அண்ணா எந்திரிக்கல. அதனால நாங்க பிரியாணில இருக்கிற மட்டன் பீஸ் மட்டும் எடுத்து, அத வச்சு கொஞ்சம் ஊறுகாய் வச்சு அப்படியே சப்பாத்திய அட்ஜஸ்ட் பண்ணி அன்னைக்கு சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் அன்னைக்கு காலையில நாங்க எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு தான். ஏன்னா முந்தின நாள் நைட்டு தான் வந்து சப்பாத்தி கிரேவி நம்ம எப்படி பார்க்காம ஆர்டர் பண்ணோம், ஃபுட் ஆர்டர் பண்ணோன்ட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஏதோ பேசி கதை எங்கெல்லாமோ போய் தூங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு, அடுத்த நாள் காலையிலே வந்து மழை இல்ல. நல்லா வந்து சூரிய வெளிச்சம் பட்டுச்சு. ஆனாலுமே வந்து குளிர்ற மாதிரி தான் இருந்தது. அந்த வெயில் பட்டாலுமே குளிர் தான் தெரியுது. இங்க நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்லயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமென்டரியா குடுத்துருந்தாங்க. பூரி கூடவே பூரி மசாலா, அப்புறமா மேக்ரோனி பாஸ்தா பண்ணியிருந்தாங்க. ஃபுட் எல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு காலையில பால் வந்து வாங்கி குடுத்துருந்தோம். அதனால அவளுக்கு பசிக்கவே இல்ல போல. கொஞ்ச நேரம் வந்து ஊஞ்சல்ல தான் விளையாடிட்டு இருந்தா. நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா பாப்பாவுக்குமே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டேன். இந்த ரெசார்ட்லயே உள்ள குட்டியா ஒரு ஷாப் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன ஷாப் தான். பர்ட்டிகுலரா ஒரு சில ஐட்டம்ஸ் தான் வச்சிருந்தாங்க. மேக்னெட்ஸ் இருந்தது. அப்புறமா கொஞ்சம் ஆக்சஸரீஸ் ஐட்டம், இந்த உடுக்க, அப்புறமா இந்த பர்ஸு, ஹேண்ட்பேக் ரொம்பவுமே அழகா இருந்தது. அதுவும் அந்த பர்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. இந்த பர்ஸ் மேல கலர் கலரா பட்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது தேங்காய் சிரட்டைய வந்து நல்லா பாலிஷ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க போல. அதனால என்னமோ இந்த பர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தது. கீ ஹோல்டரு, அப்புறமா குட்டி, குட்டி வுட்டன் ஸ்பூனு, குங்குமம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த குங்கும சிப்பில் வந்து வுட்டன்ல இருந்தது. அஞ்சர பெட்டி இருந்தது. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மேபி உள்ளுக்குள்ளேயே கடை இருக்கிறதுனால அப்படி கூட இருக்கலாம். அதுவும் இல்லாம நம்ம ஆன்லைன்லேயே பார்த்து வேற பழகிட்டோமா, அதனால நம்மளுக்கு ஓரளவுக்கு ரேட்டுமே தெரியும். அதனால நாங்க இங்க பெருசா எதுவும் வாங்கல. இந்த பர்ஸ் மேல மட்டும் எனக்கு ஒரே கண்ணா இருந்தது. எங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு வரப்பலாம் வந்து நான் அத பார்த்துட்டே தான் வந்தேன். வாங்கலாமா? வேணாமா? வாங்கலாமா? வேணாமான்னு ஒரே டவுட்டு. சரி நம்ம வெளில போறப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மத்த கடையில வந்து என்ன மாதிரி பிரைஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு பார்த்துக்கலான்ட்டு அப்புறமா வாங்காமயே வந்துட்டேன். இந்த ரெசார்ட்ல நாங்க இன்னைக்கு ஒரு 11 மணிக்கெல்லாம் செக் அவுட் பண்ணணும். நாங்க சாப்ட்டுட்டு அங்க வெளியில கொஞ்ச நேரம் கடையெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆயி கிளம்பியாச்சு. எங்க குட்டி பாப்பா ஒரே ஜாலி மூட். பெட் மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. செகண்ட் டேக்கு நாங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல்ல செக் இன் டைம் வந்து 1 மணி. 2க்குமே வந்து கொஞ்சம் கேப் ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கிட்ட டைம் இருக்கு. நாங்க நேத்து பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம்ல. அப்போ வந்து ஒரு சைட்ல இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப் தான் பார்த்தோம். அங்க உள்ள போறப்போ, நாங்க அங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்போ தான் பார்த்தோம், ஆப்போசிட் சைட்ல நெறைய ஷாப் இருக்கு. அது எங்களுக்கு கண்ணுக்கு படவே இல்ல. அதனால இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி, இங்க இருக்கிற ஷாப் எல்லாம் பார்த்துட்டு, அப்புறமா அந்த ஹோட்டல் போலான்னு தான் பிளான் பண்ணிட்டு, அங்க வந்து செக் அவுட் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம் ரெசார்ட்ல இருந்து. இன்னைக்கு சண்டேன்றதுனால நேத்த விட இன்னைக்கு நல்ல கூட்டமா இருந்தது. ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் சூப்பரா நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அப்புறமா இங்க வந்து நெறைய ஹேண்ட் பேக்ஸ் வந்து இருந்தது. நேத்து பார்த்த இடத்துல வந்து ஒரே கடையில தான் ஹேண்ட் பேக் இருந்தது. இங்க வந்து ஹேண்ட் பேக்ஸ் மட்டுமே ஒரு 4, 5 கடையில இருந்தது. அப்புறமா இங்க நெறைய மிரர் எல்லாம் இருந்தது. நம்மளுக்கு வந்து இந்த ராமேஸ்வரத்துலலாம் கிடைக்கும்ல, பீச்ல கிடைக்கிற அந்த ஷெல் எல்லாம் ஒட்டி சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான மிரர். அது ராதா வந்து அவங்களுக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. மிரர் கலெக்ஷன் சூப்பரா இருந்தது இங்க.
நேத்து நாங்க பொட்டானிக்கல் கார்டன் கிட்ட பார்த்ததுல வந்து எங்கேயுமே வுட்டன் ஷாப்ஸ் எல்லாம் இல்ல. அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இல்ல. இன்னைக்கு பார்த்ததுல நெறைய வுட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அங்க இருந்த மாதிரி இங்க வந்து கொஞ்சம் நெறைய கடையில வுட்டன் ஐட்டம்ஸ், அப்புறமா விண்ட் சைம்ஸ் எல்லாம் நெறைய இருந்தது. நான் கூட ஒரு விண்ட் சைம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். வுட்டன் ஷாப்பிங் போர்டு, அப்புறமா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான வுட்டன் ஆர்கனைசர், வுட்டன் பவுலு அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. நான் காஃபி மக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு வுட்டன் ஆர்கனைசர் மட்டும் ஒண்ணு வாங்கியிருந்தோம். அப்புறமா அங்கருந்து நேரா கிளம்பி நாங்க 2ண்ட் டேக்கு புக் பண்ணியிருந்த ஹோட்டல் வந்துட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட் டே புக் பண்ணியிருந்த ரெசார்ட் ரொம்ப நேச்சுரலா கிரீனரியா இருந்த மாதிரி இருந்துச்சு. 2ண்ட் டே புக் பண்ணியிருந்த இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் மாடர்னா இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ண மாதிரி இருக்கும். 2த்தோட லுக்குமே வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இந்த ரூமோட டூர் லைட்டா பார்க்கலாம். உள்ள என்டர் ஆகும்போதே இங்க வந்து ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கு. நம்ம லக்கேஜ், பேக் எல்லாம் கூட இதுல வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு டால் கேபினெட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து மேல பிளேட்ஸ், பவுலு, ஸ்பூன் அதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. இங்க மைக்ரோவேவ் ஓவனுமே குடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல கெட்டிலு, ஃப்ளாஸ்க்கு, அப்புறமா டீ, காஃபி போடுறதுக்கான அந்த பவுடர், சுகர் எல்லாம் இருந்தது. கீழ மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து வாட்டர் டிஸ்பென்சர் இருக்கு. அதுக்கு அடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். நல்லா பெரிய சைஸ் மிரர் இருந்தது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல 2 சீட்டர் டைனிங் டேபிள் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பெட். அப்புறமா லாஸ்ட்டா அந்த கார்னர்ல 2 சோஃபா. அங்க வந்து நல்ல பெரிய விண்டோ இருக்கு. அங்கேருந்து பார்க்குற வியூவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க புக் பண்ணப்போ இந்த ரூமோட ரெண்ட் பெர் டேக்கு 6K சார்ஜ் பண்ணாங்க. நாங்க வந்து ரொம்ப சீக்கிரமாலாம் புக் பண்ணல. லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணோன்றதுனால, எங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ரூம் வந்து இங்க அவைலபிள் இல்ல. அது வீக்கெண்ட் கிட்ட வருதுன்றதுனால டக்கு டக்குன்னு புக்கிங் போயிட்டு இருந்தது. அதனால தான் இருக்கிற ரூமே புக் பண்ணிடலாம். அப்புறம் அதுவும் முடிஞ்சிற போதுன்ட்டு கிராண்ட் சூட்ல 1, ஜூனியர் சூட்ல 1 புக் பண்ணிட்டோம். இது ராதாக்கு புக் பண்ணியிருந்த ரூம். இது வந்து ஜூனியர் சூட். கிட்டத்தட்ட அதே ரூம் மாதிரி தான் இருக்கும். இங்க விண்டோலருந்து அந்த பார்க்குற வியூ மட்டும் இருக்காது. மத்தபடி வந்து சேம் அதே தான். கொஞ்சம் ரூமோட சைஸ் மட்டும் குட்டியா இருக்கிற மாரி இருந்தது. இந்த ரூமோட ரெண்ட் வந்து பெர் டேக்கு 3.5K சார்ஜ் பண்ணாங்க. இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஃபுட் எதுவுமே காம்ப்ளிமென்டரியா கிடையாது. நம்ம எல்லாமே வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடுற மாரி தான் இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் டே புக் பண்ணியிருந்தது வந்து 2 பேருக்கு சேர்த்தே ரூ. 7,000 ஆச்சு. இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அத விட இது கொஞ்சம் ரேட் கூட. ஏன்னா இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மாடர்னா இருக்குல்ல அதனால. இங்க வெளியில கேமுமே இருந்தது. ஃபூஸ்பால் கேம். இதுக்கு முன்னாடி குட்டி பாப்பா விளையாண்டதே கிடையாது. அவங்க அப்பாவும் அவளுக்கு சொல்லிக் குடுக்க தான் ட்ரை பண்றாங்க. அவளுக்கு வந்து கோவம்லாம் வருது. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் ஃபர்ஸ்ட் சரியா நீ செல்போன்னா உனக்கு தான் தரேன், உனக்கு தான் கேட்ச் 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 அடி அடி. எஸ். இப்போ இத செஞ்சா இங்க பாரு, இங்க பாரு, எல்லோ வந்து அங்க பாத்துருக்கா, நீ இங்க தான் கோல் பண்ணு, பாப்பா இதுல தான் கோல் பண்ணு, அப்பா தான் இதுல பண்ணு. சரியா? சென்ட்ரல் போட்டு போட்டு நீ நீ இல்லச்சி நீ இங்க தான் கோல் பண்ணணும் பாப்பா. அது போட்டு புஷ் பண்ணு, புஷ் 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 பண்ணி அடி. இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, Googleல தான் நாங்க வந்து ரூம் எல்லாம் புக் பண்றதுக்காக செக் பண்ணோம். ரெண்ட் வந்து ஸ்டாண்டர்டா ரூ. 2,000, ரூ. 3,000, ரூ. 4,000, ரூ. 5,000, ரூ. 6,000 அது வந்து அந்த ரேஞ்ச்ல இருந்து கூட கூட வந்து இருக்கு. நம்மளுக்கு எது ஓகேவோ அந்த மாரி பார்த்து புக் பண்ணிக்கலாம். மொத்தமா ஹோட்டல் ரெண்ட் மட்டும் 2 ஃபேமிலிக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டே பண்ணியிருந்தது ரூ. 7,000, 2வது நாள் ஸ்டே பண்ணியிருந்தது ரூ. 9,500. டோட்டலா பட்ஜெட் இந்த 3 டேஸ்க்கு 2 ஃபேமிலிக்கு செலவானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ரூம் சேர்த்து, அப்புறமா இந்த 3 நாளைக்கான ஃபுட்டு, அப்புறமா நம்ம ஒரு சில இடத்துக்கெல்லாம் வெளியில போவோம்ல, அங்க வந்து டிக்கெட் எடுக்கிறது. இதெல்லாம் சேர்த்து மொத்தமா ரூ. 30,000 ஆச்சு. ஒரு ஃபேமிலிக்கு ரூ. 15,000. நாங்க 2 ரூமும் சுத்தி பார்த்துட்டு, விளாகுக்காக ரூம் டூர் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். நானும் ராதாவும். எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆயிட்டு. இங்க ஒரு 1 1/4 கிட்ட என்னமோ வந்திருப்போம். ஒரு 2 1/4 ஆயிட்டு டைம் அதுக்குள்ள. அதனால சரி வெளியில போய் டக்குன்னு சாப்பிட்டுட்டு, இந்த ரெசார்ட் பக்கத்திலேயே தான் போட் ஹவுஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து போட் ஹவுஸ் போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க போயிருந்த ரெஸ்டாரண்ட்ல சீ ஃபுட் எல்லாம் இங்க ஃபேமஸ் நல்லாருக்குன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நெத்திலி ஃப்ரை, அப்புறமா ப்ரான் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி, சப்பாத்தி, ராதா வந்து மீல் சாப்பிட்டாங்க. இந்த மாரி ஆளுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போட் ஹவுஸ் போறப்பவே ஒரு 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்க போனப்போ இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால இங்க வந்து ஃபுல்லா கூட்டம். அதுவும் டிக்கெட் எடுக்கிற இடத்துல உள்ள போகவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டமா இருந்தது. அது இல்லாம 5 மணிக்கு மேல இங்க போட்ல தண்ணிக்குள்ள விடமாட்டோன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிருவாங்களாம். நாங்க பிளான் பண்ணது இன்னைக்கு போட் ஹவுஸ் போயிட்டு, அடுத்த நாள் வந்து சாக்லேட் ஃபேக்டரி இல்ல வேற இடத்துக்கு எதுவும் போலான்ட்டு யோசிச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து இங்க போட் ஹவுஸ் போறது வந்து பாசிபிளே இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, அதுக்கப்புறமா நல்ல மழையுமே தூறிட்டு இருந்தது.
இங்க டிக்கெட் கிடைக்காம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் வந்து பார்த்து பேசினோம். எல்லாருமே ஸ்வீட்டா பேசினாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. குழந்தைங்கள இங்க போட் ஹவுஸ்க்கு தான் கூட்டிட்டு போ முடியல. இங்க பக்கத்திலேயே ப்ளே ஏரியா இருந்தது. சரி அவங்கள அங்க கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு போலான்னு அவங்க 2 பேருக்கு டிக்கெட் வாங்கிட்டு, குட்டீஸ் 2 பேரையும் விளையாட விட்டாச்சு. குழந்தைங்க விளையாடி முடிக்கிறதுக்கு எப்படியும் 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அதனால நானும் ராதாவும் அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அங்க போட்ல போறாங்கல்ல, அது வந்து தூரமா அங்க பிரிட்ஜ் இருந்தது. அங்க நின்னு பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ப்ளே ஏரியால இருந்து நாங்க கிளம்புனதும், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமா வேக வச்ச வேர்க்கடல, அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 2 பிளேட் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில இங்க ஹார்ஸ் ரைடுமே இருந்தது. எனக்கு வந்து இதுலலாம் போறதுன்னா ரொம்ப பயம். குட்டி பாப்பாவ கூட்டிட்டு போலான்ட்டு என் ஹஸ்பண்ட் "நீ போறியான்னு?" கேட்டாங்க. நான் பயந்துட்டு நான் வரலன்ட்டேன். அப்புறமா அவங்களே பாப்பாவ கூட்டிட்டு போனாங்க. இவங்க ஒரு இதுல, அப்புறமா ராதா தம்பிய கூட்டிட்டு போனாங்க. பாப்பா ஃபர்ஸ்ட்டு குதிரையில ஏர்றப்போ லைட்டா பயந்தா. அதுக்கப்புறமா வந்து அது மூவ் ஆக ஆரம்பிச்சதும் அவ வந்து நல்லா ஜாலி ஆயிட்டா. நான் உங்க ஹார்ஸ்ல போறத வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஹார்ஸ் ரைட் பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்ல கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. ஒண்ணும் பண்ணாது. இங்க பாருங்க. ஒண்ணும் பண்ணாது உன்னைய. ஹார்ஸ் ரைட் அவங்க முடிச்சதும் என்ன வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் பக்கத்துல நிக்க சொன்னாங்க. எனக்கு ஏதோ அந்த குதிரை கால வச்சு ஏதோ நம்மள எத்தி எதுவும் விட்டுருமோன்ட்டு ஒரே பயம். ஸோ நின்னு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். போட் ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் பைன் ஃபாரஸ்ட்டு. ஆனா, அங்க 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிருவாங்களாம். அந்த இடத்துக்கு எங்களால கரெக்ட்டா டைம்க்கு உள்ள போ முடியுமான்னு தெரியல. ஜஸ்ட் வெளியிலேருந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு மட்டும் இன்னைக்கே வந்துடலாம். ஏன்னா, நான் அடுத்த நாள் போ முடியுமான்னு தெரியலன்ட்டு நாங்க போலான்னு கிளம்பிட்டோம். நாங்க அங்க போறப்பவே வழியில ஒரு கடையில நிப்பாட்டி டீ, காஃபி அப்புறமா குழந்தைங்களுக்கு பால் எல்லாம் வாங்கி குடுத்துருந்தோம். சாப்பிட்டுட்டு போறப்போ 6:30 மணிக்கிட்ட ஆயிட்டு. அந்த இடமுமே க்ளோஸ் பண்ட்டாங்க. நாங்க பைன் ஃபாரஸ்ட் கிட்ட போறப்போ நல்லா இருட்டிருச்சு. கொஞ்சம் கூட வெளிச்சம்லாம் இல்ல. அங்க இருக்கிற மரமெல்லாம் அவ்ளோ ஹைட்டா வளர்த்தியா இருந்தது. அத பார்க்குறப்போ மனசுக்குள்ள ஒரு சைடு அழகா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் அந்த இடம் பார்க்குறதுக்கு பக் பக்குன்னு பயமா தான் இருந்தது. நாங்க அவ்வளவா எங்கேயுமே நிப்பாட்டலாம் இல்ல கார். சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு, அப்படியே ரிட்டர்ன் வந்து ரெசார்ட்க்கு வந்துட்டோம். நாங்க ரூம்க்கு வந்ததும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி பார்த்து எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஏன்னா, நேத்து ஷாப்பிங் போறப்போ, கொடைய வந்து எங்கேயோ வர்றப்போ மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறமா அண்ணா சாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதுவும் வந்து வாங்கிட்டு பில் போட்டெல்லாம் வாங்குனோம். எங்க வச்சோன்றதே தெரியல. இன்னைக்கு வந்ததும் எல்லா திங்ஸும் இருக்கா? அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லா செக் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் வந்து ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். நைட் வந்து டின்னர் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு ஏ டூ பி போலாம். இங்க வந்ததுலேருந்து ஒரே சப்பாத்தியே சாப்பிட்ட மாரி இருந்தது. ஆனா பெரியவங்களுக்கு ஓகே. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இட்லி, தோசை குடுத்தா நல்லாருக்கும். அதனால இன்னைக்கு ஏ டூ பி போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். Shoot and புரியுதா? லைட்டா சூட்டு. நீ இந்த தண்ணி குடிக்கலாம். அம்மா இந்த தண்ணி ஓகே? Yeah. இது ரொம்ப ஹாட்டா இருக்கும். பாப்பாக்கு சூட்டும். அம்மா குடிக்கலாம் ஓகே? நேத்து நம்ம வீட்ல இருந்து சூடாச்சுல தண்ணி. நம்ம வீட்ல போச்சு. நாங்க ரிட்டர்ன் ரூம்க்கு வரப்போ கொஞ்சமா ஸ்ட்ராபெர்ரி வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வந்ததுமே கிளீன் பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பிடுறதுக்காக குடுத்தாச்சு. இங்க வந்ததுலேருந்து 2 நாளா சீரியல் வேற பார்க்கல. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் டிவில போட்டு விடுங்கன்னு. அவங்க Hotstar லாகின் பண்ணி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்து போட்டு விட்டாங்க. பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி இது 2ம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு எல்லாரும் ரிலாக்ஸ்டா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நைட்டு நான் அதுக்கப்புறமா பெருசா விளாக் எதுவுமே எடுக்கல. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் திங்கட்கிழமை காலையில எடுத்திருந்தது. வீட்ல சமைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலையா இருக்கும். இந்த மாதிரி ஹோட்டல்ல பாக்கெட்ஸ்லலாம் குடுத்துட்டா, அத வந்து போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு பயங்கர எக்ஸைட்மென்ட்டா இருக்கும். டீ பாக்கெட்ஸ் வந்து 2 தான் இருந்தது. டீ வந்து எப்படியும் பால் பவுடர்ல போட்டா ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். ஆனா காஃபி தான் சுத்தமா செட் ஆகாது. அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு, பால் பவுடர் போட்டா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருந்த மாரி இருக்காது. இந்த ரூம்ல டீ பவுடர் வந்து மொத்தமா 2 தான் என்னமோ வச்சிருந்தாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவா வேணும்னா அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க போல. நம்ம இருக்கிறத வச்சு போட்டுக்கலான்னு 2 டீ, 1 காஃபி வந்து போட்டிருந்தேன். நேத்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வரப்போ கொஞ்சம் பன்னுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அது ராதா அவங்க ரூம்லேருந்து வரப்பவே மைக்ரோவேவன்ல ஹீட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. டீயோட சூப்பரா இன்னைக்கு பன்னு வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது.
சின்ன வயசுல பன் அடிக்கடி சாப்பிடுவோம். உடம்பு சரியில்லாம போச்சுனாலும் உடனே பன்னு தான் வாங்கி குடுப்பாங்க. ஆனா, இப்போ பன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. இந்த ரூம்ல குடுத்துருக்கிற 2 சோஃபாவுமே ரெக்லைனர் சோஃபா தான். இதுல குழந்தைங்கலாம் அப்பப்போ ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் நைட் டைம்ல இதுல ரிலாக்ஸ்டா படுத்துட்டு அப்படியே வெளியில பார்த்துட்டு இருந்தா நல்லா ஜாலியா இருந்தது. இந்த ஹோட்டல்ல செக் அவுட் டைம் வந்து 12 மணி தான். ஆனா, இன்னைக்கு தான் நாங்க கொஞ்சம் நெறைய பிளேஸ் வந்து சுத்தி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஈவினிங் தான் ரிட்டர்ன் ஊருக்குமே கிளம்புறதா பிளானு. அதனால நாங்க காலையில கிட்ஸ்க்கு மட்டும் ஏ டூ பில இட்லி வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டோம். எங்களுக்கு வந்து ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணல. நாங்க போட் ஹவுஸ் போயிட்டு அங்க வெளியில பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கலான்னு இருந்தோம். இங்க வந்ததுலேருந்தே அந்த குளிருக்கு ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயி, ஃபேஸ்ல அங்கங்க வெள்ளையா தொளி உறிஞ்சிருக்கிற மாதிரிலாம் இருந்தது. என்னோட மாய்ஸ்சரைசர், டோனர் எல்லாம் போட்டுட்டு, அப்புறமா நானுமே ஸ்பீடா கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். 2 நாளா சுத்தமா தல வந்து பின்னவே இல்ல. அப்படியே ஹேர் பேண்ட் போட்டுவிட்டே வச்சிருந்தேன்னா, கொஞ்சம் சிக்கா இருந்த மாதிரி இருந்தது. சிக்கெல்லாம் எடுத்துட்டு, தலையும் வந்து இழுத்துட்டேன். நான் மேக்கப் எல்லாம் எதுவும் போடல. ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர், டோனர் அப்புறமா ஒரு லிப் பாம் மட்டும் போட்டிருக்கேன். இன்னைக்கு நானும் ராதாவும் ஒரே மாரி ட்ரெஸ் வந்து போட்டிருந்தோம். இந்த ட்ரெஸ் நாங்க இப்போ வாங்கினது இல்ல. டூருக்காக பிளான் பண்ணி வாங்கினதே இல்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம எப்போ மீட் பண்றப்போ, அப்போ வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அஜியோல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இதோட பிரைஸ் வந்து நாங்க வாங்குனப்போ 1000 கிட்ட வந்துச்சு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெறைய பேர் ஷார்ட்ஸ்ல லிங்க் கேட்டிருந்தீங்க. நாங்க போட் ஹவுஸ் கிட்ட வரப்போ டைம் ஒரு 10:30 மணிக்கிட்டே ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ல அங்க அந்த அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சரியில்ல. அதனால நாங்க அங்க வெளியிலேயே வந்து பிரெட் ஆம்லேட்டு, மேகி எல்லாம் இருந்தது. சரி அதே கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலான்ட்டு சிம்பிளா அத மட்டும் சாப்பிட்டோம். இன்னைக்கு திங்கட்கிழமைன்றதுனால போட் ஹவுஸ்ல அந்த அளவுக்கு கூட்டமெல்லாம் இல்ல. நல்லா ஃப்ரீயாவே இருந்தது. முந்த நாள் வந்தப்போ டிக்கெட் வாங்குறதுக்கே ரொம்ப கூட்டம் இருந்தது. அது போக போட் நம்ம வந்து 6 சீட்டர் போட் புக் பண்ணியிருந்தோம்னா, அந்த 6 சீட்டர் போட் ஆல்ரெடி போயிருக்கிறவங்க வந்தா தான் நம்ம அதுல ரிட்டர்ன் போ முடியும். அந்த மாரி ரொம்ப நேரம் நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு சீக்கிரமா டிக்கெட்டும் கிடைச்சுட்டு, போட்டும் கிடைச்சது. நல்லா ஜாலியா வந்து போனோம். சுத்தி வந்து நெறைய மரம், நடுவுல அந்த தண்ணிக்குள்ள போட்ல போறப்போ நல்லா இருந்தது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாரி எல்லாம் குழந்தைங்கள கூட்டிட்டு போனதே இல்லையா? அவங்க ஜாலியா பார்த்துட்டு இருந்தாங்க. போட் ஹவுஸ்க்கு பக்கத்திலேயே மினி ட்ரெயின் இருந்தது. சரி இங்க இதுலயும் குழந்தைங்கள ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிரலாம். ஏன்னா, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்ப எங்க வருவோமோ தெரியாது. இது வந்து ரொம்ப ரவுண்ட் எல்லாம் அடிக்காது. ட்ராக்ல அப்படியே நேரா கொஞ்சம் தூரம் போயிட்டு, அதுலேருந்து அப்படியே வந்து ரிவர்ஸ்ல வர்ற மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தது. கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. நம்ம எப்படியும் நெறைய டைம் ட்ரெயின்ல போயிருப்போம். ஆனா, நாங்க பாப்பாவ இதுவரைக்கும் ட்ரெயின்ல கூட்டு போனதில்ல. அதுமாரி தம்பியுமே ட்ரெயின்ல போனதில்ல. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஜாலியா வந்து எப்படி இருக்குன்ற மாரி ஒரு எக்ஸைட்மென்ட்டோட தான் இருந்தாங்க. ட்ரெயின் மூவ் ஆறப்போ அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டதுமே அவங்க வந்து நல்லா ஜாலியாயிட்டாங்க. இந்த ட்ரெயின்ல போறப்போ அங்க நம்ம போட்ல தண்ணீல போயிருந்தோம்ல, அதெல்லாம் இங்கருந்து பார்க்குறப்பவே நல்லா தெரிஞ்சது. அந்த வியூ பார்த்துட்டே போற மாரி இருந்தது. இங்க போட் ஹவுஸ்லயுமே வெளியில நெறைய ஸ்ட்ரீட் ஷாப் லைனா இருந்தது. அதே மாதிரி போட் ஹவுஸ்க்கு உள்ளேயுமே 1, 2 கடை அங்கங்க இருந்தது. இந்த கடையில வந்து ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் 10% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. அப்புறமா இங்க சூப்பரா லெதர் பேக்கு, பியூர் காட்டன் சாரீஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம் மட்டும் எல்லாமே கியூட்டா இருந்தது. குங்கும சிமிலெல்லாம் சூப்பரா இருந்தது. இந்த பெல் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுல பெரிய பெல்லு, சின்ன பெல் 2மே இருந்தது. நான் பெருசுல 2 பீஸ் வாங்குனேன். மொத்தமா ₹400 ஆச்சு. ஒரு பெல் வந்து 200 10% டிஸ்கவுண்ட்டுமே குடுத்தாங்க. நாங்க அத வாங்கிட்டு நேரா அப்படியே போட் ஹவுஸ்க்கு வெளியில இருக்கிற ஷாப்க்கெல்லாம் வந்தோம். இங்க வந்து நெறைய ஹேண்ட் பேக்ஸ் இருந்தது. நாங்க பொட்டானிக்கல் கார்டன்ல பார்த்தத விட, இங்க வந்து கலெக்ஷன்ஸ் நெறையா இருந்தது. அதே மாதிரி அங்க 450, 400 சொன்ன அந்த பேக்ஸ் எல்லாம் பவுச் எல்லாமே வந்து இங்க 200, 250 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. அதனால இங்க வந்து நாங்க கொஞ்சம் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வாங்குனோம். இங்கேயும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு, நாங்க நேரா லஞ்ச் சாப்பிட்டுட்டு, அப்புறமா தொட்டபெட்டா பக்கத்துல இருக்கிற டீ பார்க் போயிருந்தோம். இது வந்து இன்னுமே நல்லா ஹைட்டான இடம்ன்றதுனால, அப்படியே ஃபுல்லா மிஸ்ட்டா தான் இருந்தது. இங்க போனதுமே நல்ல குளிரு. அதனால எடுத்து ஜாக்கெட்லாம் மாட்டியாச்சு. ஃபுல்லா மிஸ்ட்டா இருக்கிறதுனால இந்த பிளேஸ் இன்னுமே நல்லா இருந்தது. நாங்களே வந்து பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஒரு வேள இங்க வர்ற மாதிரி இருந்தா, இங்க இது பக்கத்திலேயே வந்து ஏதாவது ரெசார்ட் புக் பண்ணியிருக்கலாம் அப்டின்ட்டு. ஏன்னா, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. இங்க வந்து அந்த அளவுக்கு கூட்டமுமே இல்ல. கொஞ்சம் கம்மியான பீப்பிள்ஸ் தான் இருந்தாங்க. இங்க ஒரு சைட்ல ஃபுல்லாவே தேயில தோட்டம். இன்னொரு சைட்ல வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக ப்ளே ஏரியாலாம் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இந்த தேயிலை இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? நான் ஒரு இலைய பிச்சிலாம் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அந்த டீயோட ஸ்மெல் எதுவும் இதில வருதான்னு. ஆனா சுத்தமா அந்த ஸ்மெல் எதுவுமே வந்த மாதிரி எனக்கு தெரியல. பாப்பாகிட்ட இருந்து சொன்னேன். இதுலேருந்து தான் டீ பவுடர் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு. அவ வந்து அவளுக்கு புரிஞ்சுச்சா இல்லையோ தெரியல. அவளும் வந்து என்ன மாதிரி ஸ்மெல் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. ஒரு ஸ்மெல் இது.
அப்புறமா ப்ளே ஏரியால கொஞ்ச நேரம் இந்த குட்டீஸ் 2 பேரையும் விளையாட விட்டோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா, அப்படியே ஃபுல்லா வந்து மிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இடம் அந்த அளவுக்கு கிளியராவே தெரியல. நாங்க டீ பார்க்லேருந்து கிளம்புறப்போ, கொஞ்சம் ஊர் போறதுக்கு முன்னாடி டீ பவுடர், அப்புறமா கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டே கிளம்புனோம். இந்த 3 டேஸ் ஊட்டி ட்ரிப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா, ஜாலியா நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். நாங்க ஊட்டியிலருந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு நைட்டு பஸ்ஸு தூத்துக்குடி கிளம்புறதுக்காக நாங்க கோயம்புத்தூர்ல 10 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். 10 மணிக்கு அங்க நாங்க கரெக்ட்டா இருக்கணும். நாங்க டீ பார்க்லேருந்து ஒரு 5:30 மணிக்கெல்லாம்க்குமே கிளம்பிட்டோம். எனக்கு ஹில்ஸ் ஏறப்போ, ஊட்டி வரப்போ பார்த்தீங்கன்னா, சுத்தமா வாமிட் சென்சேஷன் இல்ல, தலைவலி இல்ல, எதுவுமே இல்ல. நல்லா ஜாலியா வந்தேன். ஆனா ரிட்டர்ன் கீழ இறங்குறப்போ நல்லா தலைவலி, வாமிட் வர மாதிரியே இருக்கு, வரல. வந்தா கூட பிரச்சனை இல்ல போல, வராம இருக்கிறது என்னலாமோ பண்ணிட்டு வந்தது. கொஞ்ச நேரத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டேன். நான் அதனால தான் பெருசா ரிட்டர்ன் கிளம்புறப்போ விளாக் எதுவும் எடுக்கல. கோயம்புத்தூர் வந்தப்ப தான் தூங்கி எந்திரிச்சேன். தூங்குன எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு தலைவலி எல்லாம் நல்லா வந்து சரியாயிட்டு, சாப்பிட்டுட்டு அப்புறமா ராதா எங்கள வந்து பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு நாங்க கிளம்புனதுக்கு அப்புறமா அவங்களுமே பொள்ளாச்சி போயிட்டாங்க. நான் ஊட்டில என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குனேன்னு அடுத்து வர லாங் வீடியோல பிரைஸோட டீட்டெயில்டா ஷேர் பண்றேன். ஸோ இந்த 3 டேஸ் ஊட்டி ட்ரிப் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.